படத்துல இவங்க பண்ண இந்த கேரக்டர் வந்து அவங்களுடைய ரியல் லைஃப்க்கு கொஞ்சம் க்ளோஸரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து அந்த அன்பு, அந்த அரவணைப்பு, அந்த அக்செப்டன்ஸ் இது அத்தனையுடைய மொத்த வடிவமா ஒரு அழகான ஒரு பிரின்சிபல் ரோல் பண்ண நம்மளுடைய லெஜெண்டரி ஆக்டர் நளினி அம்மாவை பேசுவதற்கு இப்போது நான் அழைக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே பிளெஸ்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எஸ்பிபி சாருக்கு அப்புறமா மூச்சு விடாமல் அத்தனை பேரையும் மறக்காமல் நன்றி சொன்னேன் எனது அன்பு ப்ரொடியூசர் கற்பையா அவர்களுக்கு. அதாவது யாராவது நான் ஒருத்தரை நான் மறந்துட்டேன், அவங்கள ஞாபகப்படுத்தணும், எங்கே நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு மூச்சே விடலை, டக்கு 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 டக்குன்னு பேசினார். வேறு லெவல் மகனே. இதுக்காகவே வந்து நீங்கள் வந்து வேறு லெவல், அதாவது ஒரு வாகினி, பிரசாத், ஏவிஎம் மாதிரி உங்கள் ப்ரொடக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. சூரஜ் சார் பற்றி சொல்லி ஆகணுங்க. அவருடைய ஒவ்வொரு படம் பார்க்கும்போது இந்த மனுஷனை நான் ஒரு வாட்டியாவது நான் பார்க்க முடியாதா, பார்க்கணுமே நினச்சிட்டே இருந்தேன். அப்போ என்னோட ஆக்ட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நான் பேசினேன். அல்ல பேசும்போது எனக்கு அவ்வளோ, ஏன்னா என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்னு அவ்வளோ அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் அவரோட நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அவர் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அந்த தமிழ் வார்த்தைகள் சொல்லிட்டு சிலது சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்தப்போ நோ ஒன் மோர் சொல்லிட்டு இந்த பேஷன், இந்த தொழில் மேலே அவருடைய அக்கறையை வந்து நான் அன்னைக்கு பார்த்துருச்சு. நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஐயோ என்னை விட்டால் போதும் ஓடுவேன் அண்ணா, அந்த மாதிரி ஆள். ஆனால் அவரை பார்த்து தான் இந்த தொழில் மேலே வந்து எனக்கு பெரிய பக்தியே வந்துச்சு. சூரஜ் சார் கலக்கிட்டீங்க இந்த படத்தில். நான் நின்று கைத்தட்டினேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இந்த கேரக்டருக்கு நிச்சயமாக அவரை தவிர வேறு யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுன்றதை நிரூபிச்சிட்டாரு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். எங்கள் தேவதர்ஷினி அம்மாவை பற்றி சொல்லணும். அவளை வந்து காமெடி அப்படின்ற ஒரு ஜோனரில் கொண்டு போயிட்டு இருந்த அந்த குழந்தைய, இல்லை உங்களால் சாதிக்க முடியும், நீயும் ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான் சொல்லி கென் வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்து அதை கொஞ்சம் கூட அங்கே இங்கே தாண்டாமல் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ண தெய்வமா, சான்ஸே இல்லைடா. லவ் யூ. இன்னும் மேலே 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 நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் கண்ணா. இங்கே ஒர்க் பண்ண இவங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க, ஆனால் இவங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற திறமையை மொத்தத்தையும் ஒரே ஃப்ரேமில் கொண்டு வந்து நான் வந்து இந்த பிள்ளை என்ன இப்படி பண்ணுறாப்புல, அப்புறம் அந்த குழந்தை எப்படி பண்ணுது, அந்த கரண், அந்த கேரன், சோனி, இந்த ஐயோ சொல்ல முடியல. ஒருத்தரையும் பார்க்கும்போது சே நம்மெல்லாம் ஒன்றுமே நடிக்காமல் 100 படம் நடித்து முடிச்சிட்டுமே, இந்த பிள்ளைங்கள்லாம் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன அதோ அந்த குழந்தைங்க பேர் தான் தெரியல, அந்த பப்ளு, ஏய் கலக்கிட்டாப்புல ஒருத்தரும். சான்ஸே இல்லை குழந்தைங்களா, அவங்களுக்குலாம் பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு வந்து எப்போவுமே எங்கள் டைரக்டர் டிஆர் சார் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஹைட். எங்கள் சார் மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் எங்கள் சாருக்கு பக்கத்தில் இன்றைக்கி என்னோடய கென்னன் கேங்கை நிற்க வச்சு பார்க்கும்போது, மகனே என்னால் வந்து அதான் சொல்கிறேனே, எங்கள் டைரக்டர் வந்து சகல கலா வல்லவன். அந்த சகல கலா வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலையும் உண்டுன்றதை நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. உண்மையிலேயே யூ ஆர் டூ கிரேட் கண்ணா, வேறு லெவல். ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தால் இந்த 10 பேருக்கும் 10 விதமாக, அதே மாதிரி எங்கள் டைரக்டர் மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் எதுவுமே கையில் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த குழந்தை இந்த 10 பேருக்கும் 10 விதமாக சொல்லிக் கொடுக்குற அழகை பார்த்து பார்த்து ரசித்தேன் நான். ஏன்னா உண்மையிலேயே எனக்கு வந்து பெரிய பேஷன்லாம் கிடையாதுங்க. ஆனால் இன்றைக்கி இந்த யூத்தோட நான் ஒர்க் பண்ணதுனால உங்களால் நான், உங்களுக்காகவே நான். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட என்ன ஒரு எனர்ஜி டு த கோர். அதாவது 300 பேர் 400 பேர் வச்சு ஒரு புது டைரக்டர் ஒர்க் பண்ணுறாருன்னா சும்மா இல்லைங்க. அந்த குழந்தை இப்படி போயிட போகிறாங்கன்னு அந்த அன்பில் எல்லாரையும் கட்டி போட்டு இப்படி ஒரு அழகான படம் கொடுத்தது. அந்த படத்தில் அனில் மாதிரி நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. விக்கி சார், எங்கள் விக்கி சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எங்கள் விக்கிமா வந்து ஏன்னா அவங்கள எல்லாரையும் பார்க்கறத எங்கள் விக்கி வந்து 5 கேமரா, இந்த குழந்தைய வந்து மடியில் கட்டியிருக்க மாதிரி அந்த கேமரா கீழே வைக்க முடியாது. கீழே எங்கேயாவது வைக்க போகுது அப்படின்னா எங்கள் கென் வந்து அண்ணா 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 அதை எடுத்துக்கோங்கண்ணா அப்படின்னும்.
நாங்களாம் 10 மாதம் சுமந்துக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இந்த குழந்தை ரொம்ப அழகாக எங்கள் எல்லாரையுமே அழகான ஃப்ரேமில் அழகாக நல்லிமா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமான்னு சொன்னதுக்கான காரணம் விக்கிமா. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. வந்து பிரவீனை நம்பினது வந்து இவங்க மட்டும்தான். அவங்க வந்து பிரவீன் மேல வச்ச நம்பிக்கை வந்து கிளைமேக்ஸ்ல வீண் போகல. அதே மாதிரி கென் மேல ஆடியன்ஸ் வச்ச நம்பிக்கையும் வீண் போகல. ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்ல வந்து ஒரு கீ பிளேயர் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த த்ரூ அவுட் தி டூர்னமெண்ட். அந்த மாதிரி இந்த யூத் டீமோடைய ஸ்டார் ஆக்டர் தேவதர்ஷினி மேமை பேசுவதற்கு நான் இப்போ அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள். இட் ஃபீல்ஸ் வெரி ஓவர்வெல்ம்ட் டு ஸ்டாண்ட் ஹியர் இன்னைக்கு இந்த சக்ஸஸ் மீட்டில். இந்த கென் அண்ட் கேங்கோடைய இந்த யூத்தில் பல கேங்ஸ் இருக்குது. முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம கருப்பையா அண்ட் கேங். அது நிறைய பேர் உங்களை சுற்றி இருந்திருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. கருப்பையா உங்கள் ஜேர்னி நீங்கள் நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கீங்க, இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கக்கூடியவர், ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்துகிட்டு நிறைய ப்ரொடியூசர் பார்த்துருக்கீங்க. பட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச், ஏன்னா கையில் காசே இல்லாத ஒரு பையன் இதை பண்ண முடியும்னு நம்பி, இந்த ஸ்கிரிப்டை நம்பி, கென்னை நம்பி இந்த படம் எடுக்கணும்னு நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக மாறினதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய டைரக்ட் பண்ண போகிறீங்க, நிறைய படங்கள் பண்ண போகிறீங்க, என்ன சுராஜ் சாரெல்லாம் கூப்பிட போகிறீங்க, அதிலலாம் டவுட் இல்லை. பட் ஒரு ப்ரொடியூசராக மாறினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கருப்பையா. ஏன்னா தெரியல, ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட இந்த படம் போயிருந்தா கூட இதை மாற்றலாம், அதை மாற்றலான்னு ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம். பட் எதையுமே மாற்றாமல் அந்த பையன் எப்படி தன்னுடைய ஃபோனில் எடுத்த திரைப்படத்தை அப்படியே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அண்ட் ப்ரொடக்ஷனில் எதுவுமே வந்து யோசிக்காமல் இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் பிகமிங் அ ப்ரொடியூசர் கருப்பையா. கருப்பையா அண்ட் கேங்க்கு நன்றி. அண்ட் மை பிரதர் ஜிவி அண்ட் கேங். இந்த படத்துடைய பேக் போன்னு சொல்லலாம். கென் மேலே நம்பிக்கை வச்சு மறுபடியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஹவு ஹி இன்வெஸ்டட் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் தன்னுடைய லேபிள்லே வந்து தொடங்கி இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன். மியூசிக் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வந்து அது வைரல் ஆனோடனே ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த டீமுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ். ஸோ ஜிவி அண்ட் கேங்குக்கு பெரிய நன்றி. விக்கி அண்ட் கேங், விக்கி காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். பட் தட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த். எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். இல்லை கொஞ்ச நேரம் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனையும் எங்கள் எல்லாரையும் அவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க விக்கி. அண்ட் பெரிய ஸ்ட்ரென்த் டு த ஃபில்ம். விக்கி அண்ட் கேங்க்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் நேஷ் அண்ட் கேங். நேஷ் என்னுடைய டேக்லைன், என்னுடைய பஞ்ச்லைனை நீங்கள் திருடிட்டீங்க, பரவாயில்ல, நான் கடைசியாக வரேன். ஸோ நேஷ் அண்ட் கேங் அழகாக இந்த படத்தை இவ்வளோ அழகாக எடிட் பண்ணி எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ராமு அண்ட் கேங், உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் சீனியர் ஆக்டர்ஸில் பார்த்தா நளினிமா, சுராஜ் சார் அண்ட் கேங், அந்த கேங்கில் நானும் இருக்கேன். ஸோ எங்கள் எல்லாருக்குமே நன்றி. சுராஜ் சார், நளினிமா சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களை படங்களில் பார்க்கும்போது என்னைக்கா ஒரு நாள் சுராஜ் சாரோட ஒர்க் பண்ண மாட்டோமா, இல்லை பார்க்க மாட்டோமா அப்படின்னு நினச்சேன். மறுபடியும் கருப்பையா அண்ட் கெனுங்கனுக்கு தேங்க்ஸ். ஏன்னா சுராஜ் சாரோட ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. சச் அ அமேசிங் ஆக்டர். ரொம்ப நிறைய வித்தியாசமான எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் பதிஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி லக்கி. சீன்லலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சுராஜ் சாரோட. ஏன்னா அவர் டைலாக்ஸ், அந்த டைலாக்ஸ் ஃபோக்கஸ்லேயே இருப்பார், உள் மனசில் ரிஹர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். நான் அப்புறம் கேட்பேன், கென் இந்த சீனில் சுராஜ் சாருக்கு டைலாக் இருக்கா? இல்லை, அப்போ தான் போய் பேசுவேன். ஏன்னா அப்போ தான் பேசுவார். டைலாக் இருந்தால் அவர் மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் நளினிமா, இவ்வளோ லவ்விங்காக எனக்கு நீங்கள் விஷஸ் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இப்போ சின்ன பாப்பாவில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தது, நளினிமாவும் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதில் நாங்கள் இணைஞ்சு ஒர்க் பண்ணோம். ரொம்ப க்யூட்டான ஒரு சீன் கொடுத்தேன். அண்ட் இன்னைக்கு அவங்க சொன்ன வேர்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் சின்ன பசங்க நம்ம சின்ன கேரன் அண்ட் கேங், சூப்பர்ப் ஒர்க். நான் ஐ மீன் ப்ரீ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான், இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஆக்டர், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் இது வந்து ஒரு பெரிய பிரேக்காக தான் அமைய போகுது. எனக்கும் சரி, அம்மாக்கும் சரி, சுராஜ் சாருக்கும், எல்லாருக்குமே வந்து இந்த ஃபில்ம் வந்து இஸ் அ மைல் ஸ்டோன் இன் ஆர் கரியர். ஸோ அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் சின்ன என்ன ஓவர்சீஸ் நாயகனா நீ?
கென் இதை பாரு, சின்ன ஓவர்சீஸ் நாயகன் CON சேர்த்து போட்டா கான்னு வருது. கான் ஆர்டிஸ்டா? நல்லா இருக்கு டைட்டில் இல்ல? ஓவர்சீஸ் நாயகன் அண்ட் கேரன் அண்ட் கேங், தாஜ் அண்ட் கேங் எல்லாருக்குமே பெரிய நன்றி டு மேக் திஸ் ஃபிலிம் ஸோ பியூட்டிஃபுல். எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு சீன்லேயும் மெருகேற்றி இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அண்ட் மை சன் கென் அண்ட் கேங். கென் இந்த படத்தில் வந்து பல பரிமாணங்களில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காப்புல, அது உங்களுக்கே தெரியும். ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் கோரியோகிராஃப்லாம் கூட பண்ணியிருக்கல, பாடியிருக்கான், அண்ட் ரைட்டிங், டைரக்ஷன். இதில் என்னன்னா கென்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நேச்சர். அவனுக்கு நோவே சொல்ல முடியாது, யாருமே நோ சொல்ல முடியாது. ஏதோ கேர்ள்ஸ் எல்லாம் நோ சொன்னாங்கன்னு சொல்கிறான், அது என்ன எப்படின்னு தெரில. ஸோ அவன் வந்து மேம் இன்னைக்கு லேட்டாக போகுது ஷூட்டிங்னா நம்ம நோவே சொல்ல மாட்டோம், அவனை தான் அனுப்புவாங்க சொல்கிறதுக்கு. அண்ட் எந்த ஒரு கட்டத்துலேயும் யாரை பார்த்தும் டென்ஷன் ஆகி ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறான், இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் வச்சு கூட ஒர்க் பண்ணுறான். ஸோ மெனி ஆக்டர்ஸ் ஆர் தேர். ஸ்கூல் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இருந்தது. பட் அந்த பாசிட்டிவிட்டி, அந்த கிரவுண்டட் ஃபீலிங், ஒரு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத அந்த தன்மை, அன்பு, எல்லாரையுமே அண்ணா அக்கா இப்படி தான் கூப்பிடுவாங்க. யாரையுமே வந்து ஒரு மரியாதை இல்லாமல் கூப்பிடுற பழக்கமே கிடையாது. கிரேஸ் அண்ட் கருணாஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு. அண்ட் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பையன். ஸோ அவனோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கென் ரொம்ப ஹைட்ஸ் நீ ரீச் பண்ணிகிட்ருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு. வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. அண்ட் நேஷ், என்னுடைய பஞ்ச்லைனை திருடின நேஷ். இப்படி பல கேங்ஸ் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் கென் அண்ட் கேங் தான். அதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யூத். தேங்க்யூ ஸோ மச்.